எவ்வளோ 1000 ஆண்டு 2000 ஆண்டு பழமையான கோயில்களுக்கு போயிருக்கோம். ஒரு சில கோயில்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் வந்து இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இதில் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகளை வந்து யாரும் அழிக்கலை, காலப்போக்கில் தானாகவே வந்து அழிச்சிருக்கு. கல்லுக்கு வந்து தேய்மானங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த சிற்ப வடிவங்கள் எல்லாமே போய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முழுக்கட்டையான நிலையில் வந்து இந்த கற்களானது இருக்கும். அதாவது கற்களும் வந்து தோல் உரிக்கும். அதுக்கு இது ஒரு உதாரணம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து தட்டாக சவுத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? இது இன்னும் கொஞ்சம் காலங்களில் தோல் உரிச்சிரும். பாம்பை மட்டும் தோல் உரிக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம். கருங்கற்களும் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிக்குங்கிறதுக்கு இது ஒரு இதாச்சு. ஒரு சில இடங்களில் இந்த கோயிலுடைய மொத்த கற்களுமே வந்து பார்த்திங்கன்னா தோல் உரித்து தான் காணப்படுது. ஸோ ரொம்பவும் பழமையான ஒரு கோயில். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மாபெரும் சிவலிங்கத்தை உள்ளே வந்து வச்சு அமைச்சு கட்டியிருக்காரு. ஆனால் கோயிலுடைய மேற்புறமும் ரொம்ப சிதலமடைஞ்சிருச்சு. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் மேட்டுமருதூருங்கிற ஊரில் தான் இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோவில்.